இந்த ஆலயத்தில் விநாயகப் பெருமான், நவக்கிரகங்கள், துர்க்கை, சப்த தேவியர்கள், இப்படி எல்லா விதமான தெய்வங்களும் இந்த ஆலயத்தில் நமக்கு அருளிக் கொண்டிருக்கின்றன. இந்த மகாலட்சுமிகிட்ட நம்ம எதை கேட்டு வாங்கணும் அப்படின்னா அதை நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம். செல்வ வளத்தை அருளக்கூடியவள் இந்த மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணி கனகதாரா ஸ்லோகம் பாடினார். யார்? ஆதிசங்கரர். இந்த கனகதாரா ஸ்லோகத்தை பாடின உடனே அந்த வீட்டில் இவர் எந்த இடத்தில் நின்று கொண்டு பாடினாரோ அந்த இல்லத்தில் தங்க நெல்லிக்கனிகள் மழையாக பொழிந்ததாக நாம் படித்திருக்கிறோம். இந்த அம்பாளை நம்ம ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணினோம் அப்படின்னா, உள்ளார்ந்த பக்தியோடு இந்த மகாலட்சுமியை நாம் துதித்தால், இந்த தேவிக்கு உண்டான ஸ்லோகங்களை நாம் சொன்னால், இவள் நமக்கு எதை கொடுப்பா அப்படின்னா அளவற்ற செல்வத்தை கொடுப்பாள். இந்த அளவற்ற செல்வம் நமக்கு கிடைச்சுடுத்து அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? இந்த செல்வத்தை வச்சுட்டு நம்ம வசதியாக வாழலாம் அப்படின்னு நினைப்போம். அது கிடையாது. ஒரு செல்வம் ஒருவரிடம் எதற்காக சேர்கிறது என்றால், அந்த செல்வத்தை கொண்டு பல நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், தான தர்மத்தை செய்ய வேண்டும். அதற்காகத்தான் இந்த செல்வ வளமானது குவிகிறது என்று சொல்வார்கள். கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஒரு அற்புதமான ஒரு வாசகத்தை சொல்வார். எவர் ஒருவர் கோடீஸ்வரர் என்று சொல்லப்படுகிறார் என்றால், கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை வைத்திருக்கின்றவர் அல்ல. கோடிக்கணக்கான ரூபாயை எவர் ஒருவர் மற்றவர்களுக்கு தானம் செய்கிறாரோ, மற்றவர்களுக்கு தர்மம் செய்கிறாரோ, அவரே கோடீஸ்வரர் என்று சொல்வார் கிருபானந்த வாரியார் சுவாமிகள். அதே போல இந்த மகாலட்சுமி தாயிடம் நாம் பிரார்த்தனை செய்து எண்ணற்ற செல்வ வளத்தை இவரிடமிருந்து எதற்காக நாம் பெறுகிறோம் என்றால், நல்ல தானம் செய்ய வேண்டும், நல்ல தர்மங்களை செய்ய வேண்டும், கஷ்டப்படுகிறவர்களுக்கு என்னால் ஆன உதவிகளை செய்ய வேண்டும். எவரெவரெல்லாம் ஒரு நலிந்த நிலையில் காணப்படுகிறாரோ அவர்களது வாழ்க்கை தரம் மேம்பட நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த மகாலட்சுமி பணத்தை கொடுப்பார். அப்படி தான் நம்ம செலவு பண்ணணும். இந்த தேவியோட, அதாவது இந்த தேவியை பற்றி பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். உணவு அளித்திடும் தாயே அன்னலட்சுமி, உயர்வு தந்திடும் தேவி ஆதிலட்சுமி, கனிவுடன் பார்க்கும் எங்கள் கஜலட்சுமி, கருணை காட்டுவாயம்மா அஷ்டலட்சுமி, கருணை காட்டுவாயம்மா அஷ்டலட்சுமி, ஞானம் வழங்கிடும் தேவி வித்யலட்சுமி. சிவமே அருளே சிவமே பண்பே சிவமே பணிவோம் நாமே, அன்பே சிவமே அருளே சிவமே பண்பே சிவமே பணிவோம் நாமே. பொங்கும் பூம்புணல் புது வெள்ளம் சிவமே, எங்கும் நிறைந்த ஏகாந்தம் சிவமே, விண்ணில் தெரிகின்ற மீனெல்லாம் சிவமே, அண்ணாமலையில் அருள்ஜோதி சிவமே, அண்ணாமலையில் அருள்ஜோதி சிவமே, அண்ணாமலையில் அருள்ஜோதி சிவமே, அன்பே சிவமே அருளே சிவமே பண்பே சிவமே பணிவோம் நாமே, அன்பே சிவமே அருளே சிவமே பண்பே சிவமே பணிவோம் நாமே. ஒன்றாகி இரண்டாகி உருவாகி அருவாகி ஐந்தாகி நிற்கின்ற அரும்பொருளே, அரும்பொருளே பரம்பொருளே, அன்பே சிவமே அருளே சிவமே பண்பே சிவமே பணிவோம் நாமே, அன்பே சிவமே அருளே சிவமே பண்பே சிவமே பணிவோம் நாமே.
சிவமே பண்பே சிவமே பணிவோம் நாமே அன்பே சிவமே அருளே சிவமே பண்பே சிவமே பணிவோம் நாமே வெட்ட வெளியின் விரிவெல்லாம் சிவமே விருட்சம் ஒளிந்துள்ள விதையிலும் சிவமே மண்ணில் கிடக்கும் புல்லெல்லாம் சிவமே தெளிந்து தெரிந்தால் உள்ளேயும் சிவமே வெட்ட வெளியின் விரிவெல்லாம் சிவமே விருட்சம் ஒளிந்துள்ள விதையிலும் சிவமே மண்ணில் கிடக்கும் புல்லெல்லாம் சிவமே தெளிந்து தெரிந்தால் உள்ளேயும் சிவமே தெளிந்து தெரிந்தால் உள்ளேயும் சிவமே தெளிந்து தெரிந்தால் உள்ளேயும் சிவமே அன்பே சிவமே அருளே சிவமே பண்பே சிவமே பணிவோம் நாமே அன்பே சிவமே அருளே சிவமே பண்பே சிவமே பணிவோம் நாமே ஒன்றாகி இரண்டாகி உருவாகி அருவாகி ஐந்தாகி நிற்கின்ற அரும்பொருளே அரும்பொருளே பரம்பொருளே ஒன்றாகி இரண்டாகி உருவாகி அருவாகி ஐந்தாகி நிற்கின்ற அரும்பொருளே அரும்பொருளே பரம்பொருளே அன்பே சிவமே அருளே சிவமே பண்பே சிவமே பணிவோம் நாமே அன்பே சிவமே அருளே சிவமே பண்பே சிவமே பணிவோம் நாமே அற்புதமான ஆதி பரமேஸ்வரருக்கு நடந்த அபிஷேகத்தை பார்த்தோம், அலங்காரத்தை பார்த்தோம். சிவன் அப்படின்னாலே அபிஷேக பிரியன்னு சொல்லுவோம். அந்த அபிஷேகத்தை கண்ணார கண்டு தரிசனம் பண்ணினோம். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்பாளோட திருநாமம் ஞான வேங்கியம்மன் சொன்னோம். அற்புதமான திருமேனி. இந்த அம்பாளை ஒரு நிமிஷம் நம்ம அத்தனை பேரும் பார்க்கணும். அம்பாளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெண்ணாகப்பட்டவள் நமக்கு முன்னால் அமர்ந்து கொண்டிருந்தால் எப்படி இருப்பாளோ அதே போல தத்ரூபமாக இந்த வடிவத்தை அந்த காலத்தில் சிற்பிகள் வடிவமைத்திருக்கிறார்கள். ஒரு திருவடிவத்தை ஒரு ஸ்தபதி ஆகப்பட்டவர், ஒரு சிற்பி ஆகப்பட்டவர் வடிவமைக்கிறார் என்றால், இறைவனது பரிபூர்ண அருள் இல்லாமல் அவரால் இந்த திருவடிவத்தை கொண்டு வர முடியாது. இந்த அம்பாளோட உருவத்தை பார்த்தோம் அப்படின்னா அற்புதமான திருமேனி. அந்த திருமுகத்தில் தவழக்கூடிய அழகை பார்த்தோம் என்றால் நம் அத்தனை பேரும் மனம் இழகி விடுவோம். இந்த அம்பாளுக்கு நடந்த ஒரு அபிஷேக காட்சியை கண்ணை இமைக்காமல் பார்த்து, இந்த சக்தியே ஞான சக்தியே என்று அந்த தேவியின் திருப்பெயர்களை சொல்லி நாம் கண்டு தரிசிப்போம் வாருங்கள்.